அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 5, 2025, மார்கழி 21ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தான் உயரும்போது தன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் மென்மேலும் உயர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதல் அடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாருங்கள். இப்பொழுது முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைத்து பயணிக்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும். இப்போ நான் தாயைன்னு சொல்லவும், உங்களுடைய தாய் உங்கள் கண்முன் உங்களுக்கு நினைவில் வந்து போயிருக்க வேண்டும். நமது தந்தையை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். இப்படி நான் சொல்லும் பொழுது உங்களுடைய சிறுவயதிலிருந்து தற்பொழுது வரையே உள்ள குருநாதர்கள் உங்கள் கண்முன் வந்து போகணும். நான் ஒவ்வொருத்தவங்களையும் சொல்ல சொல்ல நீங்கள் அவர்களை எப்படி நீங்கள் மனக்கண்ணில் பார்க்கிறீர்களோ, அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பது போல, அவர்கள் புன்னகைப்பது போல நீங்கள் அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய முகத்திலும் ஒரு புன்சிரிப்பு இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு நன்றி கூறுதல் பொழுதும் உங்களுடைய முகத்தில் புன் சிரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உதட்டில் சிரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நினைவில் கொள்ளுங்கள்.
ஏன்னா ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறைவனிடத்தில் வேண்டும் பொழுது முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்து விடுவார்கள். அந்த இறுக்கமே அவருடைய மனதை அங்கே இறுக்கி பிடித்து வைத்திருக்கும். ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு நம்மளுடைய புன்னகை ஒரு முக்கிய காரணியாக அமையும். ஸோ உங்களுடைய உதட்டில், உங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாக வேண்டும். தாயை வணங்கிவிட்டோம், தந்தையை வணங்கிவிட்டோம், குருநாதர்களை வணங்கிவிட்டோம். நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்கள். இஷ்ட தெய்வங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்கள வச்சிருப்பீங்க. நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டுதல்களை செய்வார்கள். ஆகையால் இஷ்ட தெய்வங்கள்ங்கிறது உங்களுடைய கற்பனைக்கு வந்துவிடும். இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் இந்த வார்த்தைகளை குறிப்பிடும்போது இயற்கை என்றால் நீங்கள் எதை எண்ணுகிறீர்கள் என்பது முக்கிய பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கை என்றால் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் தான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை நீங்கள் இயற்கையாக பார்க்க வேண்டும். ஒரு நீர்நிலை இருக்கிறது, நல்ல சூரிய ஒளி இருக்கிறது, காற்று அற்புதமாக இருக்கிறது. அந்த மணலில் நீங்கள், அந்த மண்ணில், தரையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அற்புதமான ஒரு வெட்டவெளி, இடைவெளி இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இயற்கை என்றால் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் தான். இறைவன், இயற்கையவே இறைவனாக பாவிப்பவர்களும் உண்டு. ஏன் நம்மளே நிறைய நேரங்களில் இயற்கையை தான் இறைவனாக சொல்லுவோம். ஸோ இயற்கை, இறைவன் இரண்டும் அப்படியே ஒன்றாகிவிடும். அடுத்து பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது நாம் பஞ்சபூதங்கள் அடங்கிய இயற்கையிலும் பிரபஞ்சம் இருக்கிறது. நம்மளுடைய பால்வெளி வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அண்ட சராசரத்தையும் நம்ம எண்ணி பார்த்து நம்ம நன்றி சொல்லணும். இப்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவூட்ட நீங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நினைவில் கொண்டு வந்து உங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தாத்தா, பாட்டி அவங்களெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவர்களை எல்லாம் நினைவு கொண்டு வந்து அவர்களெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பது போல் நீங்கள் மனதில் எண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நிகழ்வுகளை தொடங்கி பாருங்கள். அது மிக அற்புதமாக இருக்கும். அதனால் பலன்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது இருக்கும். இதை நிறைய அனுபவித்தவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு ஒவ்வொரு நிகழ்வையும் தொடங்கணும். நம்மளுடைய 8 நடை பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுதும் நம்ம அப்படித்தான் வேண்டிக் கொள்ளணும். எவ்வாறு அப்படின்னா, நம்மளுடைய 8 நடை பயிற்சியின் வாயிலாக நம்ம எண்ணிலடங்கா பலனை நம்ம பெறுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு எது நமக்கு முத்தாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான். ஸோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கினோமானால் அந்த பயிற்சி தொடர்ந்து பயணிப்பதற்கு, தொடர்ந்து நாம் அந்த பயிற்சியை செய்வதற்கு அது நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை நினைவில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாகவும் நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர். நேற்றைக்கு கூட நம்ம வெந்நீர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துருந்தோம். காலையில் எழுந்ததும் வெந்நீர் குடிக்கிறது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு நித்தம் ஒரு பழக்கத்தில் நம்ம தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகளெல்லாம் செய்துட்டு தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். ஸோ இப்போது நம்ம 8 நடை பயிற்சி செஞ்சிட்டோம், 9 மூட்டு பயிற்சி செஞ்சிட்டோம், 27 தோப்புக்கரணங்கள் செஞ்சிட்டோம். தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளில் இருப்பது லங்கான் திவால், சூரிய நமஸ்காரம். இந்த 2 பயிற்சிகளையும் நித்தம் நம்ம செய்திடணும். எப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அதாவது அது இந்த எல்லா பயிற்சிகளையுமே நீங்கள் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். ஸோ நான் எப்பொழுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் செய்திடுங்க. நித்தம் இந்த பயிற்சிகளை செய்து வந்தால் போதும். நம்ம கூடுதலாக நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும், கூடுதலாக நம்ம தியான பயிற்சி செய்யணும், கூடுதலாக நம்ம வேறு ஏதேனும் பயிற்சி செய்யணும் அப்படின்னா அது
உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால் செய்யுங்க. ஆனா, கட்டாயமாக செய்ய வேண்டியது இந்த 5 பயிற்சிகள் தான். இந்த 5 பயிற்சிகள்லையுமே மற்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக நடைப்பயிற்சி இருக்கும், யோகாசனம் இருக்கும், மூச்சு பயிற்சி இருக்கும். ஸோ, நம்மளுக்கு தியான பயிற்சி இருக்கும். எல்லாமே உள்ளடக்கியதாக தான் நம்ம வந்து இந்த 5 பயிற்சிகளையும் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ, இந்த 5 பயிற்சிகளையும் நித்தம் செய்திடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 5 பயிற்சிகளையும் செய்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்குனோம்னா, அந்த நாள் வெற்றி நாளாக இருக்கும். இந்த வெற்றி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கூடுகிறதோ, அத்தனை நீங்கள் சாதனை நாட்களாக நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து கடக்க முடியும். பிரபஞ்சம் உங்களோடு எப்பொழுதுமே இணக்கமாக இருக்க முடியும். ஸோ, அதற்கு நீங்க வழிவகை செய்வதற்கு நீங்க தான் உதவியாக இருக்கணும். உங்களுக்கு நீங்களே உதவியாக இருக்கணும். நீங்க தொடர்ந்து பயணிப்பதற்கு டைகர் கிளப் அப்படிங்கிறது உதவியா இருக்கு. அதே நேரத்தில நீங்களே உங்களுக்கு உதவியாக இருந்து அந்த பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டீர்கள் என்றால், அது உங்களை அற்புதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தும். இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நெறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள நம்மளுக்கு பகிர்ந்து அளித்துக் கொண்டே தான் இருப்பாங்க. நம்மளும் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம், நேரம் இருக்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ, நம்ம வந்து இது கட்டணம் இல்லாத ஒரு அமைப்பு, கட்டணம் இல்லாத சேவையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, நாம இத கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா, நான் பலமுறை சொல்லியிருப்பேன். பணம் வாங்கி செயல்படக்கூடிய பல பல நிறுவனங்கள் கூட, யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இஷ்டம் இருந்தா பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி. ஆனா, டைகர் கிளப் அப்படி தொடங்கப்பட்டதல்ல. எல்லார் மீதும் ஒரு அக்கறையோடும், எல்லாருமே ஆரோக்கியம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான். அதனால நீங்க கவனத்தோடு பயணிக்கணும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ, நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ளணும். நாம வந்து எழணும், நாம வந்து நடக்கணும், நாம வந்து எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். நாம நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான நபராக மாறணும். அதற்கு இந்த பயிற்சிகள் உதவும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சிகளை தொடங்குங்க. உங்களுடைய பயிற்சிகள் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் அற்புதமாக வெற்றி நடை போட வைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, ஸோ எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா, ஒரு பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 10:30 நிமிடம் அப்படிங்கிறது அதி அற்புதமான தருணம் அப்படிங்கிறத சொல்லுவோம். மணி ஓசை கேட்கும் அல்லவா? அந்த தருணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடைய போகிறோம். நன்றி. இப்போ மணி ஓசை கேட்டாச்சு. இப்போ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய நடையை மாற்றி நடக்கணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க அப்படியே நடக்கலாம். ஏன்னா 21 நிமிடங்கள் இடைவெளியில் நம்ம அதை வந்து நினைவூட்டுவோம். ஸோ, இந்த அற்புதமான தருணத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நமது நன்றியை சொல்லி, தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தை நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் வழங்கி வரக்கூடிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய பறவைகள் தினம். ஜனவரி 5ஆம் தேதியை நேஷனல் பேர்ட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பறவை இனங்களை கொண்டாடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். பறவை இனங்களின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பறவைகள் மற்றும் அவர்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த தினத்தோட நோக்கம். தேசிய பறவை தினம் 2002 பறவை நல கூட்டணியால் நிறுவப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள் பறவைகளின் எண்ணிக்கையை கண்காணிக்கும் ஒரு நீண்ட கால அமெரிக்க பாரம்பரியம். ஏன்னா முதல்ல அமெரிக்காவில் தான் இந்த பறவைகள் தினம் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறமா கனடா, இங்கிலாந்து, இந்தியா மற்றும் பிற நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நாள் முதல்ல அமெரிக்காவில் தான் ஒரு பாரம்பரியமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க.
இந்தியாவில் பழங்காலத்துல இருந்தே பறவைகள் நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதை தான் நம்ம புராணங்கள்லையும் கலைகள்லையும் மரபுகள்லையும் நம்ம பார்க்குறோம். நிறைய இதிகாச கதைகளில் பறவைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பறவைகள் நம்ம மகரந்த சேர்க்கைக்கும் விதை பரவல் அப்புறம் பூச்சி கட்டுப்பாடு இது எல்லாத்துக்குமே உதவுது. அதனால தான் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு பறவைகள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவைகள் சரணாலயங்கள் இருக்குதுன்னா, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அவங்களோட கணிப்புப்படி மொத்தம் 72 பறவைகள் சரணாலயங்கள் இந்தியாவில் இருக்குது. அந்த சரணாலயங்களில் சுமார் 1210 வகையான பறவை இனங்களும் இருக்குது. இந்த பறவை இனங்களை பாதுகாப்பது தான் பறவைகள் சரணாலயங்களோட இலக்காக வச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் சில பறவைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட தேசிய பறவை எது அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க மயில் அப்படின்னு. இந்த மயிலை நம்ம 1963 இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிச்சாங்க. மயில் இந்திய கலாச்சாரத்தின் அழகு, கருணை மற்றும் பெருமையை குறிக்கிறதுனால மயில் தான் இந்தியாவின் தேசிய பறவை. அடுத்தது பறக்க முடியாத பறவை எது அப்படின்னா அது தீக்கோழி. மிக பெரிய பறவை எது அப்படின்னா அதுக்கும் தீக்கோழி தான் பதில். பறக்க முடியாத பறவையும் மிக பெரிய பறவையும் தீக்கோழி தான். அடுத்ததா மிக அதிக உயரத்தில் பறக்கும் பறவை எது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கழுகு அப்படின்னு. ஏன்னா நம்ம அண்ணா அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கழுகு கிட்ட இருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கிடலாம் அப்படின்னு நிறைய கதைகளில் அண்ணா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னா அதுக்கு பதில் அலைப்பறவை. இங்கிலீஷில் கூனி பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலைப்பறவைகள் கடலுக்கு மேலே ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பறந்து செல்லும். அது தனது சிறகுகளை மிக குறைவாக தான் அசைக்கும். ஒட்டுமொத்த கடலையும் தாண்டி பறக்கும் ஆற்றல் இந்த அலைப்பறவைக்கு இருக்குது. அடுத்ததான் பறவைகள் பறக்கும்போது வி வடிவத்தில் பறக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பறவைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆனால் அது ஏன் அப்படி பறக்குது அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. பறவைகள் நீண்ட தூரம் போகிறதுக்கும் இல்லை உணவு தேடுறதுக்கும் கூட்டமாக பறக்கும்போது அந்த வி வடிவத்தில் பறக்கும். அதுக்கு முதல் காரணம் முன்னாடி செல்கிற பறவை தலைவராக இருந்து வழி நடத்தி செல்லும். பின்னாடி பறக்கிற பறவைகள் தலைவரை பின்தொடர்ந்து செல்றதுக்காக இந்த வடிவத்தில் அது பறக்குதுன்னு சொல்கிறாங்க. 2வது காரணம் அது எளிதாக பறக்கிறதுக்கு அந்த மாதிரி பறக்குது. ஏன்னா முன் பக்கத்தில் ஒரு பறவை போகும், அதுக்கு பக்கவாட்டில் இடதுபுறமும் வலதுபுறமும் ஒவ்வொரு பறவைகள் போகும். அதை தொடர்ந்து அதே மாதிரி பறவைகள் பறக்கும்போது முதல்ல பறக்கிற பறவை ரொம்ப வேகமாக அதோடைய இறகுகளை படபடத்து செல்லும். அதுக்கு ரொம்ப ஆற்றல் தேவைப்படும். அடுத்ததாக போகிற பறவை கொஞ்சம் அதோடைய இறகுகளை பக்கவாட்டில் விரித்து மட்டும்தான் பறக்குமே தவிர ரொம்ப படப்படக்காது. ஏன்னா அது அந்த முன்பக்கம் போகிற பறவையோட காற்றின் அழுத்தம் பின்பக்கம் பறவைக்கு வரும். அப்போ அதோட இறகை அதை ஃப்ளைட் மாதிரி, அதாவது ஒரு பக்கவாட்டில் அது விரிச்சு இருந்தாலே அதோட காற்றின் அழுத்தம் அதுக்கு சரியாக இருக்கும். அப்போ அது பறக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் பின்பக்கம் உள்ள பறவைகளும் இருக்கும். முதல்ல போகிற பறவைக்கு தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஆற்றல் நிறைய செலவாகும். பின்னாடி போகிறதுக்கெல்லாம் ஆற்றல் ரொம்ப சேமித்து ரொம்ப எளிதாக பறக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முன்பக்கம் உள்ள பறவை பின்னாடி போகும். அடுத்ததாக ஒரு பறவை முன்பக்கம் போய் அதனுடைய வேகத்துக்கு பின்பக்கம் உள்ள பறவைகள் பறக்கும். இதனால தான் இது வி வடிவத்தில் பறக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தேசிய பறவைகள் தினத்தில் நாம் நிறைய விஷயங்கள் பறவைகளை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாம் பறவைகளை பாதுகாத்து வாழ்வோம். அனைவருக்கும் தேசிய பறவை தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவருக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன்.
நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்னைக்கு இன்றைய தினம் பகுதியில் நேஷ்னல் பேர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பறவைகள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. பறவைகளை பற்றியும் சரணாலயங்களை பற்றியும் அதை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை பற்றியும் டைகர் குழுமத்தில் அதை எப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சகோதரி நமக்கு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தாங்க. நாமும் பறவைகளை பற்றி வரும் நாட்களில் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய தேசிய பறவைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது வாழ்த்து மலைகளை பொழியுமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை வரலாற்று கதை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான கதையோடு வந்திருக்கிறோம். தலைப்பை நிச்சயமாக எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. சத்தியவான் சாவித்திரி கதையை தான் கேட்க போயிடும். இப்போது அதை யூடியூபர் சொல்ல நம்ம அதற்கான விளக்கத்தை சொல்ல போயிடும். இப்போ வாங்க நம்ம சத்தியவான் சாவித்திரி கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நம்ம இன்னைக்கு சத்தியவான் சாவித்திரியுடைய காதல் கதையை கேட்க போறோம். மகாபாரதத்துல மூல கதையோட சேர்த்து நிறைய கிளைக்கதைகள் இருக்கு. நலபுராணம், அரிச்சந்திர புராணம், சத்தியவான் சாவித்திரி கதை, துஷ்யந்தன் சகுந்தலை கதை, இது எல்லாமே மகாபாரதத்துடைய கிளைக்கதைகள் தான். குறிப்பா இந்த கிளைக்கதைகள் எல்லாமே யாராவது ஒருத்தரை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில திரௌபதிக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த சத்தியவான் சாவித்திரியுடைய கதை. இது மகாபாரதத்துடைய வனப்பருவத்துல வருது. அதாவது இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் நாட்டை இழந்து வனவாசம் போயிருக்கும் போது அவங்களோட உயிருக்கு நிறைய ஆபத்துகள் வந்துட்டே இருந்தது. அப்போ திரௌபதி தன்னுடைய கணவர்களுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற வருத்தத்துல உட்கார்ந்துருக்கும் போது மார்க்கண்டேய முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் திரௌபதியை சந்திச்சாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நம்பிக்கையோட இரு, நிறைய நம்பிக்கை, கொஞ்சம் புத்திசாலித்தனம் போதும், விதியையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துறதுக்காக மார்க்கண்டேய முனிவர் இந்த சாவித்திரியுடைய கதையை சொன்னாரு. அன்னைக்கு அந்த முனிவர் திரௌபதிக்கு சொன்ன கதைய இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது சத்தியவான் சாவித்திரியின் காதல் கதை. நன்றி. நம்ம இன்னைக்கு கேட்க போற கதை சத்தியவான் சாவித்திரி அப்படிங்கிற கதை. இது மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை. இந்த கிளைக்கதையை யாருக்கு சொன்னது அப்படின்னா மார்க்கண்டேய முனிவர் திரௌபதிக்கு சொன்னது. ஏன் சொன்னார் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய எச்சூழ்நிலையிலும் எந்த நொடியிலும் ஒரு பெண்ணானவள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கண்டேய முனிவர் திரௌபதிக்கு சொன்ன கதையை நாம இப்ப கேட்க போறோம். தொடர்ந்து புராண கதையின் 2ஆம் பகுதியை கேட்க போறோம். சத்தியவான் சாவித்திரி கதையை கேட்க போறோம். வாருங்கள், கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மத்திர நாட்டுடைய அரசன் தான் அசுவபதி. இந்த அசுவபதிக்கு 18 ஆண்டுகள் குழந்தையே இல்லாம இருந்தது. அதனால குழந்தை வரம் வேண்டி சூரியனை நோக்கி ஒரு யாகம் வளர்த்தார் அசுவபதி. அந்த யாகத்துக்கு பின் சூரிய பகவானுடைய அருளால அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சாவித்திரி. ரொம்ப வருஷம் கழிச்சு தனக்கு பிறந்த ஒரு குழந்தை அப்படிங்கறதுனால சாவித்திரிய ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அசுவபதி. சாவித்திரிக்கு கல்வி, கேள்வி, ஞானம், ஒழுக்கம், இசை, நடனம்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது. நாட்கள் வேகமாக நகர்ந்து சாவித்திரி தன்னுடைய திருமண வயதையும் அடைகிறா. எத்தனையோ வருஷங்களா தவமிருந்து பெத்த பொண்ணு இல்லையா, அதனால அவளுக்காக ஒரு நல்ல ராஜகுமாரனை தேடிட்டு இருந்தாரு அசுவபதி. வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், கல்வியில் சிறந்த ஞானிகள்னு எத்தனையோ பேரை அவ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா சாவித்திரிக்கு அவங்க யாரையும் பிடிக்கல. ஒரு சில நாட்கள் முயற்சி செய்துட்டு தன்னால அவளுக்கு ஒரு துணைவனை தேடி தர முடியல அப்படின்னதும் அவளுடைய கணவனை அவளே தேர்ந்தெடுக்கும் உரிமையையும் அவளுக்கு கொடுத்தாரு. சாவித்திரியும் தன் பங்குக்கு தேடி பாக்குறா. ஆனா அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் அவளால கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போதுதான் சாவித்திரி ஒரு நாள் வன தேவதையை தரிசிப்பதற்காக பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போறா. இந்த மத்திர நாட்டுக்கு பக்கத்துல சால்வ நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த சால்வ நாட்டுல இருக்கிற காட்டுல தான் வனதேவதையுடைய கோவில் இருந்தது. சாவித்திரி சால்வ நாட்டுக்கு போய் அந்த வனதேவதையை தரிசிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில ஒரு மரவெட்டி இளைஞனை பாக்குறா. வேகாத வெயில்ல மரம் வெட்டிட்டு இருந்தா அந்த இளைஞன். சாவித்திரி அவனையும் பார்த்துட்டு அவன் பக்கத்துல இருக்கிற மரத்தையும் பார்த்தப்போ அந்த மரத்துல ஒரு குருவிக்கூடு இருக்கிறது அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. ஐயோ, இவன் இந்த மரத்தை வெட்டினா அந்த குருவிக்கூடுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சாவித்திரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இளைஞனுடைய கண்ணுக்கும் அந்த குருவிக்கூடு பட்டுருச்சு. அந்த குருவிக்கூடு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மரத்தையே வெட்டாம அங்கிருந்து நகண்டு போயிட்டான் அந்த இளைஞன். இத பார்த்ததும் சாவித்திரிக்கு அந்த இளைஞன் மேல ஒரு நன்மதிப்பு உண்டாச்சு. அந்த இளைஞனுக்கே தெரியாம அவனை பின்தொடர்ந்து போனான். இந்த இளைஞன் அப்படியே நடந்து போய் ஒரு குடிசைக்குள்ள நுழைஞ்சா. அந்த குடிசைக்குள்ள ஒரு வயதான தம்பதியினர் இருந்தாங்க.
இந்த இளைஞன் தான் அவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்ததும் இத்தனை நாள் யாரையுமே பிடிக்காத சாவித்திரிக்கு அந்த இளைஞனை பிடிச்சு போச்சு. நன்றி. கதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ நம்ம தொடங்கின திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் உள்ளே இறங்குவதை நாம் உள்ளார்ந்து கவனிப்போம். இது நம்ம எல்லா நாளும் சொல்கிறது தான். இன்றைக்கும் நீங்கள் கவனத்தோடு நீரை பருகிட்டு இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, எப்பொழுதும் போல் முதல் கேள்வி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் வந்து நேற்றைக்கு அனுப்பிட்டீங்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது? டைகர் கிளப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது? மூன்றாவதாக உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எழுத்தாளர் அல்லது கதை சொல்லி யார்? உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எழுத்தாளர் அல்லது கதை சொல்லி யார்? அதாவது கதைனா நீங்கள் புராண கதைகளில் இருந்து இன்றைக்கி உள்ள நவீன கதைகள் சிறுகதைகள் வரைய நீங்கள் வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் அல்லது கதை சொல்லி இவங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். இந்த 3 கேள்விக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய கதையை கேட்க வாருங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம வந்து சத்யவான் சாவித்திரி கதையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மந்திர நாட்டு மன்னன் அசுபதிக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஸோ குழந்தை வரம் வேண்டி ஒரு 18 ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து சூரியனிடம் வேண்டி அப்படிங்கிறது ஒரு கதையில சொல்லுவாங்க. இந்த கதையில கூட அப்படித்தான் சொல்லுவாங்க. சாவித்திரி தேவி அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து அசோபதி வந்து வேண்டுவார் அப்படின்னு இன்னொரு கதையில குறிப்பிடுவாங்க. ஸோ அதனாலதான் சாவித்திரினே பெயர் வைத்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடும் தவத்துக்கு பிறகு பிறந்த ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறவங்க சாவித்திரி. ஸோ மன்னருடைய மகள் அப்படின்னாலே இளையராணி, இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசியை எல்லாவித திறமைகளும் படைத்தவளாக அவர் வளர்க்கிறார். எல்லாவற்றிலும் சிறந்த அந்த சாவித்திரிக்கு திருமண வயது வரும் பொழுது கணவனை தேடும் பொழுது அந்த கணவனை தேடும் பொறுப்பை வந்து சாவித்திரியிடமே ஒப்படைப்பார். அப்படித்தான் அந்த கதை போகும். ஏதோ கிடைக்காம போனதுனால அதுக்கப்புறம் நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அசோபதி முடிவெடுத்தது மாதிரி இப்போ கதை சொன்னாங்க. ஆனா கதை எப்படி போகும் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து சாவித்திரியிடமே ஒப்படைத்து வைப்பார் அசோபதி. அந்த அளவுக்கு பெண் சுதந்திரம் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது மாதிரிதான் அந்த கதை போகும். அவராக அவர் பல்வேறு விதமான நபர்களை பார்க்கிறாள். ஆனால் அவளுக்கு வந்து யாரையுமே பிடிக்கல. ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு விஷயத்துல தட்டி தட்டி போகுது. அவ எண்ணியது போல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏதோ இந்த காட்டுல போய் ஒரு வனதேவதையை தரிசிப்பதற்காக சால்வ நாட்டுக்கு அப்படின்ட்டு அந்த கதைக்கு போனாங்க. திருமணத்திற்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, அவங்க வந்து வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல கணவனை தேடும் படலமாக தான் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு ஒரு கதை, நான் படித்த கதை போய் கொண்டிருக்கும். சோ அப்படி அந்த கதையில சாவித்திரி வந்து கடந்து போவாங்க. அப்படி ஒரு காட்டுக்கு போகும்போது அந்த காட்டுல சால்வ நாட்டு மன்னன் அந்த கதையும் சொன்னாங்க. தன்னுடைய மனைவியோடு, அதாவது சூழ்ச்சியினால ஆட்சி அதிகாரத்தை இழந்து கண் தெரியாமல் போய் இன்னைக்கு வந்து காட்டுல வாழ்ந்து கொண்டிருப்பாரு. அவருடைய பிள்ளைனா சத்யவான். அந்த சத்யவான் வந்து காட்டுல மரவெட்டியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் 2 பேரும் சந்தித்த அந்த கதையை சொன்னாங்க. சோ மரம் வெட்டி கொண்டு இருக்கிறார். அது வழியாக சென்ற சாவித்திரி அந்த இளைஞனை பார்க்கிறாள். மேலே மரக்கிளையில் ஒரு
குருவி கூடு இருப்பதை கவனிக்காமல் அவன் மரம் வெட்டி கொண்டிருக்கிறான். ஆகா, அந்த குருவி கூடு கலைந்து விடுமே, அந்த குருவிகள் என்ன ஆகும் அப்படின்னு அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனும் பறவைகளின் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்க்கிறான். பிறகு அந்த மரத்தை வெட்டுவதை நிறுத்திவிட்டு வேறு மரத்தை தேர்வு செய்ய போகிறான். இதை கண்டு அவள் இத்தனை நாட்கள் நான் தேடிக்கொண்டிருந்தது பிறர் உயிரையும் பிறரையும் மதிக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி சத்தியவான எதிர்கொள்கிறாள். இப்ப சத்தியவான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறான். ஸோ பின்தொடர்ந்து போறான். வீட்டுல போனா கண் தெரியாத தந்தை, அந்த வயதான தாய், இவங்களை அவன் பேணி பாதுகாப்பதை கண்டு கட்டினால் இவனைத்தான் கட்ட வேண்டும். பிறரை மதிக்கக்கூடியவன், தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவன், பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், அதாவது நாட்டை இழந்த ஒரு இளவரசனாக இருந்தால் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவன், இவனைத்தான் நாம் கரம் பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு சாவித்திரி எண்ணிக்கொண்டு தன்னுடைய அப்பாவான அசோபதி கிட்ட கூறுகிறார். ஸோ அசோபதிக்கு எத்தனையோ இளவரசர்களையும் எத்தனையோ நாட்டினுடைய ராஜாக்களையும் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பெண் ஒரு நாடு இழந்த ஒரு நபரை, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபரை, ஏழ்மையான சூழ்நிலையில இருக்க நபரை போய் தேர்வு செய்யறாளே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடத்துல கதை. ஆனா நம்ம தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஏன்னா நான் படித்தது ஒன்று, இப்பொழுது கேட்பது ஒன்று. இருப்பினும் கதைகள் அப்படித்தான். ஒவ்வொரு நபரும் அவரவர்களுக்கு பிடித்த விதமாக சொல்வதனால் கதைகள் அப்படி இப்படின்னு மாறும். இருந்தாலும் முடிவு மட்டும் எப்பொழுதுமே மாறாது. வாருங்கள், புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அடுத்ததா தன்னுடைய காவலாளிகளை அனுப்பி அந்த இளைஞன் யார் அப்படின்னு விசாரிக்கிறா. இப்படி சாவித்திரிக்கு பிடித்து போன அந்த இளைஞன் தான் சத்தியவான். இந்த சத்தியவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த காடு இருக்குதே சால்வ நாடு, இந்த சால்வ நாட்டுடைய இளவரசன். கொஞ்சம் முன்னாடி சாவித்திரி அந்த குடிசையில பார்வை இல்லாத தம்பதியினர் 2 பேரை பார்த்தாலே, அந்த வயசானவர் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி சால்வ நாட்டுக்கு அரசனா இருந்தாரு. எதிரி பொறுத்த சூழ்ச்சி செய்து சால்வ நாட்டை கைப்பற்றினதுனால இந்த அரசனும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் காட்டுல வாழ்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதனாலதான் அரசனுக்கு மகனாக பிறந்திருந்தாலும் இந்த சத்தியவான் காட்டுல மரம் வெட்டி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சாவித்திரி வேக வேகமா தன்னுடைய அப்பா கிட்ட ஓடி வந்தா. நான் காட்டுல ஒரு வாலிபனை பார்த்தேன், அவன் பேரு சத்தியவான், அவனைதான் நீங்க எனக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு கேட்டா. அஸ்வபதி மன்னருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ராஜகுமாரர்களையும் செல்வந்தர்களையும் உனக்கு கணவனா தேர்ந்தெடுப்பேன்னு பார்த்தா நாட்டை இழந்து காட்டுல வாழ்ற சத்தியவான போய் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா அவர் சொல்ற எதையுமே சாவித்திரி கேக்குறதா இல்ல. அதனால கல்வி கேள்விகளில் சிறந்தவராக கருதப்படுற நாரதரை கூப்பிட்டு அவளுக்கு அறிவுரை சொல்ல சொன்னாரு. நாரதரும் சாவித்திரிய சந்திச்சாரு. நீ சத்தியவான திருமணம் செய்துகிட்டா காட்டுல போய் கஷ்டம்தான் படணும் அப்படின்னு அறிவுரை சொல்லி பார்த்தாரு. ஆனா சாவித்திரி தம் பிடிச்ச பிடியில இருந்து மாறவே இல்ல. அவர்கிட்ட பணம் இல்ல, பதவி இல்லங்கிறத தவிர வேறு ஏதாவது உருப்படியான ஒரு காரணம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டா. அப்போதான் நாரதர் சத்தியவானுடைய மரணம் குறித்த ஒரு ரகசியத்தை சாவித்திரி கிட்ட சொன்னாரு. அதாவது சத்தியவானுடைய ஆயுள் குறைவுன்னும், இன்றிலிருந்து சரியாக 1 வருடத்துக்குள் அவன் இறந்து விடுவான் அப்படின்னு சொன்னாரு. தான் உயிருக்கு உயிராக நேசித்த சத்தியவானுக்கு ஆயுள் குறைவுன்னு தெரிஞ்சதும் சாவித்திரி துடிதுடிச்சு போனா. ஆனா அதே நேரத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சத்தியவானுடைய உயிரை காப்பாத்துவேன், யார் அதை கொண்டு போனாலும் அவங்க கிட்ட இருந்து நான் மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு உறுதியா சொன்னா. அவளோட மன உறுதியை பார்த்து வியந்த நாரதர் அவளுக்கு ஆசி வழங்கி ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அடுத்ததா சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் விமர்சையாக திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு பின்னாடி அஸ்வபதி மன்னர் சாவித்திரியையும் சத்தியவானையும் தன்னோட அரண்மனையிலேயே தங்கி இருக்க சொல்றாரு. ஆனா சாவித்திரி என்னுடைய கணவன் இருக்கிற இடம்தான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி காட்டுல போய் சத்தியவானோட அந்த குடிசையில தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சா. இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியை இந்த ஊர்ல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு ஊரே மெச்சுற வண்ணம் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் இருந்தது. தொடர்ந்து அஸ்வபதி திருமணத்துக்கு ஏதோ தடை கூறியது போலவும் கேட்டது போலவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கதையில எப்படி போகும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சத்தியவானை விரும்புறேன், சத்தியவானை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாவித்திரி கேட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் நாரதர் உள்நுழைவார். அவர் நாரதரிடம் கேட்டுக்கொண்டது போல இன்னைக்கு கதை போச்சு. சோ நம்ம அப்படியே போயிடலாம். சோ இந்த நாரதர் மூலமாக இந்த திருமணத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி
சொல்றாங்க. நாரதரும் நிறைய பேசி பார்க்கிறார். சாவித்திரி தான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே இல்லை. அப்பொழுதுதான் நாரதர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்றிலிருந்து இன்னும் 12 மாதங்கள்ல சத்தியவானோட உயிர் போயிடுமே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது. எது எப்படி நடந்தாலும் சரி, எனக்கு மனசுக்கு பிடித்தவனோட நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறதும் பெண்ணான அந்த சாவித்திரி முடிவெடுக்கிறார். என்னவானாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த முடிவெடுத்து எனக்கு சத்தியவானை திருமணம் செய்து தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடந்து இங்கே தங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல அவருக்கு காட்டிலேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிலேயே வாழ்ந்து சோ நல்ல மனமொத்த தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம புராண கதையின் 4ஆம் பகுதியை கேட்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் சாவித்ரி நாரதர் தனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்களையும் சொல்லி விரத முறையையும் கடைபிடிச்சிட்டு வந்தா. இப்படியே நாட்கள் நகர்ந்து சத்தியவானுடைய உயிர் பிரியும் நாள் அருகில் வந்தது. அந்த கடைசி சில நாட்கள்ல சத்தியவான விட்டு இமை பொழுது கூட நீங்காம இருந்தா சாவித்ரி. அவன் மரம் வெட்ட போனா அங்க போவா, தண்ணி எடுக்க போனா அங்க போவா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுள்ளி பொறுக்க போனா அங்கேயும் கூட போவா. ராத்திரி நேரங்கள்ல தூங்காம அவன் முகத்தையே பார்த்துட்டு இருப்பா. இப்படியே கடைசியாக சத்தியவானுடைய உயிர் பிரியும் அந்த நாளும் வந்தது. அந்த நாள் அன்னைக்கு சத்தியவானும் சாவித்திரியும் சேர்ந்தே மரம் வெட்டுறதுக்காக கிளம்பி போறாங்க. காட்டுக்கு போன பின்னாடி சத்தியவான் மரம் வெட்டிட்டு இருக்கும் போது வெயில் கடுமையா அடிக்குது. சத்தியவானுக்கு ஒரு மாதிரி தளர்ச்சியா வருது. நான் கொஞ்ச நேரம் உன் மடியில தலை வச்சு படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டு சாவித்திரியுடைய மடியில தலை சாய்ந்து படுத்தான். படுத்த சில மணி நேரத்துல அவனுடைய உடல் சில்லிட்டது. அதாவது சத்தியவானுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரிந்தது. அந்த இடத்திலேயே அழ ஆரம்பிச்சா சாவித்ரி. அழுதுகிட்டே வானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது வானம் இருண்டு அங்கிருந்து கருமையான ஒரு உருவம் அவளை நோக்கி நடந்து வரது அவளுக்கு தெரிஞ்சது. அந்த உருவம் காளை மாடு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் அவரோட ஒரு கையில பாசக்கயிறு இருக்கிறதையும் வச்சு வந்திருக்கிறது யமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சாவித்ரி. எப்படியாவது இந்த யமனை பின்தொடர்ந்துனாலும் என் கணவன் உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைச்சு யமனோட பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சா. இந்த பூலோகத்துல இருந்து ஒரு உயிர் யமலோகத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 7 நிலைகளை கடந்துதான் போகணும். அந்த ஒவ்வொரு நிலையும் கடந்து போற பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கும். ஆனா இந்த சாவித்ரி ஒவ்வொரு நிலையையும் கடந்து யமதர்மனுக்கு பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தா. திடீர்னு திரும்பி பார்த்த யமனுக்கு இந்த கடுமையான பாதையில சாவித்ரி தன்னை பின்தொடர்ந்து வருவது ஆச்சரியமா இருந்தது. யாருமா நீ, எதுக்காக இப்படி பின்னாடி வர்ற அப்படின்னு கேட்டாரு. நீங்க என் கணவனோட உயிரை பறிச்சுட்டு போறீங்க, அதை உங்ககிட்ட இருந்து திரும்பி வாங்கறதுக்காகத்தான் நான் உங்க பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சாவித்ரி. இங்க பாருமா, ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் இறக்குற நாளும் உறுதியாகுது. அந்த நாள் வந்த பின்னாடிதான் நான் அவனோட உயிரை எடுத்துட்டு போனேன். இதுல எந்த தவறும் கிடையாது. இதுதான் தர்மம். நீ என் பின்னாடி வராத, திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யமன் நடக்க ஆரம்பிச்சாரு. சாவித்ரி மறுபடியும் பின்தொடர்ந்தா. யமன் பின்னாடி போயிட்டே அன்னைக்கு நாரதர் சொல்லி கொடுத்த மந்திரங்களையும் பாடல்களையும் பாடிட்டு இருந்தா. அந்த மந்திரங்களையும் பாடல்களையும் கேட்ட யமன் திரும்பி பார்த்தாரு. சாவித்ரி முகத்தை பார்த்தா அவருக்கே பாவமா இருந்தது. முகமெல்லாம் வெந்து போயிருக்கு, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, வர்ற வழியில பாறைகள்ல தடுக்கி கீழே விழுந்ததுனால முட்டுலெல்லாம் ரத்தமா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு என் பின்னாடி வர்றையே, இதுவரைக்கும் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இப்படி ஒரு உயிருக்காக அந்த உயிருக்கு பின்னாடியே நடக்கிற யாரையும் பார்த்ததே இல்ல. உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, உன்னோட கணவனோட உயிரை தவிர வேற என்ன வரம் வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு யமன். நன்றி. தொடர்ந்து சத்யவான் சாவித்திரி கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ திருமணம் செய்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இருப்பினும் நாரதர் சொல்லி கொடுத்த அந்த விஷயம் இன்னும் 12 மாதங்களில் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடத்தானே செய்யும். சாகுற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகம் ஆயிரும் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் வரும். அது போல அந்த விஷயம் தெரிந்ததுக்கு அப்புறம் அதற்காக அவர் எப்படியாவது தனது கணவனை பாதுகாக்க வேண்டும், எப்படியாவது பாதுகாத்து அவனை நம்மோடு வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் ஒவ்வொரு நாளும் விரதம் மேற்கொள்கிறாள், மந்திரங்கள் ஜெபிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு நொடியும் கணவன் எங்கெல்லாம் போயிறானோ அங்கெல்லாம் பயணிக்க ஆரம்பித்தாள். அவனை கண்ணுக்குள் இமைக்குள் வைத்து அவனை பாதுகாத்தாள் என்பது போல சொன்னாங்க. சோ கடைசி நாள் அந்த நாளும் வருகிறது. சொல்லி பொறுக்க போனாலும் சரி, விறகு எடுக்க போனாலும் சரின்னு அவனோடையே பயணிக்கிறான். அந்த கடைசி நாள்ல இன்று உயிர் பிரியும் நாள் அப்படின்னு தெரிந்து கொள்கிறாள். அந்த நாள்லயும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறா. அப்போ மடியில நான் தூங்குவா அப்படின்ட்டு அவர் ஒரு சோர்வு வருகிறது சத்தியவானுக்கு. மடியில் தூங்க வைக்கிறாள். அப்பொழுது அங்கே உடம்பு சில்லிடப்படுகிறது.
உயிர் பிரிவது அவளுக்கு புரிகிறது. ஒரு உருவம் தெரிகிறது. அந்த உருவம் வந்து கருமையான உருவமாக, உயரமான உருவமாக வந்து செல்வதை பார்க்கிறார். யமதர்மராஜா தான் வருகிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். இங்கே கணவனின் உடலை வைத்துவிட்டு யமதர்மனையை பின்தொடர்கிறாள். அப்படி பின்தொடர்ந்து போகும்போது யமதர்மனுக்கு யாரது மானிடன் தன்னை பின்தொடர்வது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். பார்த்தா சாவித்திரி வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இங்கே நீ என்னோடு வரக்கூடாது, மேலுலகம் நாங்கள் செல்ல போகிறோம், அந்த உயிரும் கூடவே செல்கிறது என்பது போன்ற அந்த கதையை சொன்னாங்க. இருப்பினும் யமதர்மன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், அவள் கேட்கவில்லை. தொடர்ந்து என்னமோ கைகால் அடிபட்டு ரத்த காயம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க. யமதர்மனுக்கு அவளை பார்க்க பாவமாக ஆகிவிட்டது. இருப்பினும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ தொடர்ந்து நம்ம புராண கதையின் இறுதி பகுதியை கேட்டுவிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். பொதுவா துக்கத்துல இருக்கும்போது புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா சாவித்திரியுடைய புத்தி அந்த இடத்துல ரொம்ப தெளிவா வேலை செஞ்சது. பூலோகத்துல சால்வ நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய அரசன் தன்னுடைய நாட்டை இழந்து ஒரு காட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதுவும் பார்வை இல்லாம. அந்த அரசன் மறுபடியும் சால்வ நாட்டுடைய அரியணையில் உட்கார்ந்து அரசனும் அரசியுமாக தன்னுடைய சந்ததியினர் 100 பேரை கண்ணால் பார்க்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டா சாவித்ரி. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு யமன். அப்பதான் சாவித்ரி அவர்கிட்ட கேட்டா, அது எப்படி யமதர்மராஜா, அந்த அரசனுக்கு இருந்ததே ஒரு மகன் சத்தியவான், அவனோட உயிரையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, அப்போ எப்படி சந்ததியினர் 100 பேரை அந்த அரசர் கண்ணால பார்க்க முடியும்? இந்த இடத்துல யமன் சொன்ன பதில்ல தான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நெத்தி அடி இருக்கு. இன்னைக்கும் நம்ம ஊர் பக்கங்கள்ல நிறைய பேர் வாரிசு அப்படின்னாலே அது ஆண் குழந்தை தான் சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா அன்னைக்கு யமன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சால்வ நாட்டு அரசனுக்கு மகன் இல்லைன்னா என்ன, மருமகள் சாவித்ரி நீ இருக்கியே, நீயும் அவருக்கு வாரிசு தானே, நீ போய் இன்னொரு திருமணம் செய்துக்கோ, உனக்கு 100 குழந்தைகள் பிறக்க நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் சாவித்ரி யமன் கிட்ட சொன்னா, நீங்க சொல்றது நடக்கவே நடக்காது. திருமணத்தின் பொழுதே நான் ஒரு சபதம் ஏற்றேன், சத்தியவானை தவிர வேறு யாரையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த சத்தியத்தின்படி நான் இன்னொரு திருமணமும் செய்துக்க முடியாது, எனக்கு குழந்தைகளும் பிறக்காது. பின்ன எப்படி நீங்க எனக்கு கொடுத்த வரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோடு யமனை பார்த்தா. யமனுக்கு வாதத்தில் தான் ஒரு பெண்ணிடம் தோற்று போய்விட்டோம் அப்படிங்கறது புரிஞ்சுது. உயிரை பறிப்பதில் நியாயம் தவறக்கூடாது அப்படிங்கறது தர்மம்னா, தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுங்கிறதும் தர்மம்தான். அதை நல்லா யோசிச்சு பார்த்து, நீ உன்னுடைய வேண்டுதலின் மீது வைத்த நம்பிக்கைக்காக சத்தியவானுடைய உயிரை உனக்கு திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவானுடைய உயிரை திருப்பி கொடுத்தார் யமதர்மர். இப்படி திரும்பி வந்த சத்தியவானும் சாவித்ரியும் சேர்ந்து அந்த சால்வ நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னும் அவங்களுக்கு 100 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னும் இந்த சத்தியவான் சாவித்ரியுடைய கதை முடிவு பெறுது. நிறைய நம்பிக்கை, கொஞ்சம் புத்திசாலித்தனம், இது ரெண்டும் போதும், நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் திரௌபதிக்கு இந்த கதையை சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கும் எத்தனையோ சாவித்திரிகள் இருக்கத்தான் செய்றாங்க. ஒவ்வொரு மருத்துவமனையின் வாசல்லையும் காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் மருத்துவர்களே குணமாகிறது கஷ்டம்னு சொன்னாலும் எப்படியாவது தன்னுடைய மகனையோ மகளையோ கணவனையோ குணமாக்கிடணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சாவித்திரி தான். இந்த சாவித்திரிகளுக்கு நாரதர் சொல்லி கொடுத்த மந்திரமோ விரதமோ எதுவுமே தேவையில்லை, அவங்க மன உறுதியே போதும். இவர்கள் மனம் வேண்டும்படி இவர்கள் குடும்பத்தாருக்கு நலம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ந்து சத்தியவான் சாவித்திரியின் கதையை கேட்டோம். அந்த கதை முடிவுல வந்து யமதர்மன்ட்ட வந்து போராடுகிறாள். யமதர்மன் வந்து அவளுடைய திடகாத்திரமான அந்த பின்தொடர்தல், எத்தனையோ உயிர்களை நான் பறித்து சென்றிருக்கிறேன், எல்லோருமே ஒரு கட்டத்தில் விட்டு விடுவார்கள், ஆனால் நீ யமலோகம் வரை வருவதற்கு துணிகிறாய், சரி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கும்போது, எப்போதுமே குழப்பத்துல இருக்கும்போது, கவலையில இருக்கும்போது, துக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சாவித்திரியோட புத்தி ரொம்ப தெளிவா வேலை பார்த்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. சோ சாவித்திரி வந்து சால்வ நாட்டு மன்னன் வந்து காட்டுல வசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டும், ஏதோ யமதர்மனுக்கு அதெல்லாம் தெரியாதது போல கேள்வி கேட்டதாக சொன்னாங்க. ஆனா அந்த கதை அப்படி வராது. இருப்பினும் இந்த கதைப்படியே நம்ம போயிடலாம். அப்படி வந்து அந்த மன்னன் வந்து ஆட்சி புரியணும், அந்த மன்னனுடைய சந்ததிகள் எல்லாம் ஆட்சி புரியணும், அந்த சந்ததிகளை எல்லாம் அவர் கண்குளிர பார்க்க வேண்டும் அப்படின்றத சொன்னாங்க. சோ அப்படியே ஆகட்டும் அப்படின்றத சொல்றாரு. சோ அப்படின்னா எப்படி, அவருடைய ஒரே பையன் தான் வந்து
சத்தியவானுடைய உயிரை நீங்க கொண்டு போறீங்களேன்னு சொல்லும் போது அப்போ அவர் சொன்னாராம், வாரிசு என்றால் ஆண் மட்டுமல்ல, பெண்ணும் தான், மருமகளும் தான் வாரிசு. சோ இனி இன்னொரு திருமணம் நீ செய்து 100 பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்கு நான் வரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் அதற்கு வாய்ப்பே இல்லை, திருமணம் செய்தால் ஒருவனைத்தான் பண்ணுவேன், அது சத்தியவானைத்தான் செய்வேன் என்பதை நான் உறுதியாக இருந்தேன். சத்தியவானை மணந்தேன். சத்தியவானால் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. சோ நீங்க சொன்ன அந்த வாரத்தை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா நீங்க சத்தியவானை எனக்கு திரும்பி தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திடாத்திரமாக கேட்டதனால் வேறு வழியின்றி அப்படின்னு சொன்னதோட, உன்னுடைய அந்த பிடிவாதத்திற்காக, உன்னுடைய அந்த தன்னம்பிக்கைக்காக உன்னுடைய கணவனை நான் தருகிறேன், நீ அன்போடு அவனோடு 100 குழந்தைகளோடு இந்த ஆட்சி அதிகாரத்தில் நீ உன் மாமியார்களோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு யமதர்மன் சத்தியவானை அவளிடமே திருப்பி தந்துவிட்டு சென்று விடுகிறார் என்றும், அதன் பிறகு அவள் மகிழ்ச்சியோடு இருந்தாள் என்றும் இந்த கதை போய் முடிவடைகிறது. சோ காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க, மாசி கயிறு பாசிப்படி அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க. சோ காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய அந்த நாள்ல இந்த மாதிரி விரதம் இருந்து கார அடை சுட்டு சாப்பிட்டு காமாட்சி அம்மனுக்கு படைத்துட்டு, அது ஒரு நாள் இந்த கதையை நம்ம போன வருஷம் சொல்லும் போது எனக்கு போன நினைவு வருகிறது. இருப்பினும் எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் திடமாக இருக்க வேண்டும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும், எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். சோ அப்படி மட்டும் இருந்தோம்னா, நம்பிக்கையோட இருந்தோம்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது சத்யவான் சாவித்திரி கதை திரௌபதிக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, நம்மளுக்கும் சொல்றாங்க. இப்போது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியின் நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நம்ம இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.